ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை தேவன் அவர்கள் எழுதிய நாகப்பன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை. அவர் எழுதின ஒரு கதையை இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட கொடுத்துருக்கோம். அவர் நகைச்சுவை கதை மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவை கதைகள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு எழுத்தாளர் தேவன் அவர்கள். ரொம்ப ரொம்ப மூத்த எழுத்தாளர். நாகப்பன் சிறுகதை கேட்கலாம். தேவன் எழுதிய நாகப்பன் சிறுகதை. கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். நாகப்பனுடைய தொழில் பகிரங்கமாக சொல்லிக் கொள்ளக்கூடியதும் அல்ல, 4 பேர் அறிய செய்யக்கூடியதும் அல்ல. அவன் செய்தது திருட்டு தொழில். அவனுடைய ஆயுளில் எத்தனையோ பொருள்களை எவ்வளவோ சிரமப்பட்டு களவாடி இருக்கிறான். ஆனால் அவனுடைய மனைவியின் இதயத்தை கொள்ளை கொள்வது மட்டும் அவனுக்கு அசாத்தியமாகவே இருந்து வந்தது. அவருடைய வசவுகளுக்கும் பிரசங்கங்களுக்கும் எல்லையே இல்லாமல் இருந்தது. பேசும்போதே அவளுக்கு ஒரு கால் மூச்சு நின்று விடுமோ என்று அவன் வியந்தது கூட உண்டு. அன்று அவன் சோறு தின்ன உட்கார்ந்த பொழுதே ஒரு பெரிய வசை மாறி காத்திருக்கிறதென்று யூகித்துக் கொண்டான் அவன். அவன் சாப்பிடும் பீங்கான் தட்டு தடார் என்று வீசி எறியப்பட்டது. உடனே அவளுடைய அகராதியும் வேகமாக படிக்கப்பட்டது. அவன் பாட்டனார் குடும்பத்தில் பூர்வோகத்தரங்களை ஓர் அலசிக்கொண்டு அவன் தாயார் தகப்பனாரை பற்றியும் காரமாக சொல்லி கடைசியாக அவனையும் அவன் சோம்பேறித்தனத்தையும் சவிஸ்தாரமாக ஆராய்ந்தாள் அவள். அவன் கிஷ்கிந்தை வாசிகளின் வம்சத்தை சேர்ந்தவன் என்றும் அவனால் அவளுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் என்னவெல்லாம் சங்கடங்கள் நேர்ந்தனவென்றும் விவரமாக கூடி முடித்த பிறகே சற்று ஓய்ந்தாள். நாகப்பன் அதற்கெல்லாம் பதிலே சொல்லவில்லை. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவள் ஆத்திரத்துடன் மேலும் ஆரம்பித்து விட்டாள். நீ பாட்டுக்கு தினம் சோத்துக்கு தவறாம உட்கார்ந்தா எங்கிருந்து விழும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? 3 வாரமா வீட்டுக்கு காலனா கொண்டு வரல. உனக்கு கண்ணில்லையா? ஊர்ல ஒவ்வொருத்தனும் பொண்டாட்டி இப்படியா துன்பப்படுத்துறான்? மாறிய பாரு. அவன் வீட்டுல ஒரு குறைச்சல் இருக்கா? நீயும் மனுஷன், அவனும் மனுஷன். அவன்ல ஆம்புல்ல. அவன் பொஞ்சாதி என்னை பார்த்து சிரிக்கிறா. ஏன் சிரிக்க மாட்டா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு கழுது கூட என்னை பார்த்து சிரிக்கும். நாகப்பனுக்கு ரொம்ப ரோஷம் வந்து விட்டது. இன்று இரவு எங்கேயாவது போய் எதையாவது எப்படியாவது திருடி கொண்டு வருவேன் என்று முடிவு செய்தான். சென்னை கார்ப்பரேஷன் கடிகாரத்தில் அன்றிரவு 2 முள்ளும் நெட்டு குத்தலாக ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு நின்றன. உடனே டனார் டனார் என்று 12 மணி அடித்து தீர்ந்தது. அப்போது நாகப்பன் இருட்டில் பல தெருக்களை கடந்து ஒரு மெத்தை வீட்டு வாசலில் வந்து நின்றான். எங்கும் நிசப்தம் நிலவியது. வீடு சிறிய வீடுதான். அதிகம் அகப்படும் என்று தோன்றவில்லை. ஆனாலும் இனியும் பொண்டாட்டியின் வார்த்தைகளை சகிப்பது முடியாது. ஏதாவது 5-10 பெருமானதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று முடிவுக்கு வந்தான். அடுத்த நிமிஷம் ஒரு நீர் குழாயை பிடித்து கொண்டு மாரியில் ஏறிவிட்டான். ஒரு வராந்தாவை கடந்து மாடிப்படைகளை ஒரு அறைக்குள் நுழைந்தான். ஒரு கட்டிலும் 2 பீரோக்களும் அந்த அறையில் காணப்பட்டன. அந்த அறை வீட்டுக்காரருடைய சயன அறையாக இருக்க வேண்டும் என்று நாகப்பன் யூகித்தான். அவர்கள் இப்போது எங்கே? ஒரு கால் இன்னும் வரவில்லையோ? அல்லது ஊரிலேயே இல்லையோ? இப்படி அவன் நினைத்து கொண்டிருந்த போதே அந்த வீட்டு வாசலில் ஒரு ஜட்கா வண்டி வந்து நின்ற சப்தம் கேட்டது. நாகப்பன் திடுக்கிட்டான். அப்போதே ஜட்காவிலிருந்து இறங்கிய ஒருவர் மாடிப்படி ஏறி வந்தது கேட்டது. இனி அறையை விட்டு அவன் வெளியேறுவது சாத்தியமில்லாத காரியம். வெளியே வந்தால் மாடிப்படி ஏறி வருபவரை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரே பாய்ச்சலாக பீரோவுக்கும் சுவருக்கும் இடையில் இருந்த சந்திற்குள் தன் உடலை திணித்திக் கொண்டான். ஊழச்சதை, தொந்தி, தொப்பை எதுவுமின்றி பகவான் அவனை வைத்திருந்ததற்கு அப்போது மனதார நன்றி செலுத்தினான் நாகப்பன். நாகப்பன் நுழைந்த அதே க்ஷணத்தில் அறைக்குள் ஒருவர் நுழைந்ததையும் எலக்ட்ரிக் விளக்கு ஏற்றப்பட்டதையும் அறிந்து கொண்டான். வந்தது ஒரு ஸ்திரீ. அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கும். கமகமவென்று சென்ட் வாசனையும் புதுப்புடவையின் சலசலப்பு ஓசையும் அவனை பின்தொடர்ந்தன. அப்பாடா என்று அவள் கட்டிலின் மேல் உட்கார்ந்தாள். கட்டில் கிரீச் என்றது.
அப்போது அறைக்குள் இன்னொருவரும் நுழைந்ததை நாகப்பன் அறிந்தான். அந்த ஸ்திரீ உடனே மடமடவென்று பேச ஆரம்பித்து விட்டாள். கடைசி வரையில் அவள் பின்னால் வந்த புருஷனுடைய குரலை நாகப்பன் கேட்கவே இல்லை. அப்பாடா, ஒரு வழியாய் வீட்டை கண்டேன். இந்த ஜென்மத்துல உங்களை போல வெறுவாய் கலங்கட்ட புருஷனை கட்டின்ற அப்புறம் வெளி கிளம்பவே படாது. எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. சாமர்த்தியம் இல்லாத புருஷன்னா பிரைஸ் உங்களுக்கு தான். உங்களண்ட கொண்டு எங்க அப்பா என்ன தள்ளினார. அவர் என்ன பண்ணுவார்? PABL என்று மயங்கி போயிட்டார். அருணாச்சலம் அட்வொகேட் அப்படின்னு போர்டு போட்டிருந்ததை கண்டு பூரித்து போயிட்டார். உங்களை கண்டு அத்தனை புருஷர்களும் சிரிச்சா. முண்டி அடிச்சுட்டு போய் ஒரு டிக்கெட் வாங்க சாமர்த்தியம் இருக்கா? 4 பேரோட பேசத்தான் ஒரு சாதுரியம் இருக்கா? ஒரு வண்டி பேச உங்களுக்கு வழி தெரியல. என்ன 15 நிமிஷம் நிறுத்தி வச்சு அத்தனை வண்டிகளையும் மற்ற எல்லாரும் பேசிட்டு போன அப்புறம் ஒரு நொண்டி குதிரை வண்டி பேசினேலே. போருமடி அம்மா, போரு எனக்கு என்று நீட்டி முழக்கினாள். உடனேயே மறுபடி தொடங்கிவிட்டாள். உங்களோட நான் குடித்தனம் பண்ணதுக்கு தங்கத்தினால் ஒரு திருகாணிய காணல. ஒடிஞ்சதை ஒக்க பண்ண ஒரு வழிய காணல. இந்த மட்டும் எங்க அப்பா பண்ணி போட்டதையாவது கெட்டு போகாம வைத்து கொண்டிருக்கிறேனே, அதுவே பெருசு. பெரியவா பண்ண புண்ணியம். அதையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா போய் போன இடமும் புல் முளைச்சு போயிருக்கும். நான் ஒருத்தி இருந்து அதை இதை கவனித்து கொண்டிருக்கிறதுனால 4 பேர் முன்ன நகைக்கு இடல்லாம இருக்கு. அவள் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டதையும் தன் நகைகளை கலற்றி புருஷன் கையில் கொடுத்ததையும் நாகப்பன் கவனித்தான். எல்லாம் கொடுத்தான பிறகு அவள் மீண்டும் பேசினாள். சரி சரி, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பொட்டியில பூட்டிட்டு தானே படுங்கோ. ஒரு தரத்துக்கு 2 தரமா பாருங்கோ. யாரானும் திருடம் கூட உங்க புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுண்டு இங்கே திருட வந்துருவான். இந்த வீட்டுல ஏதாவது திருட்டு போனா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை கண்டுதான் திருட வரவனும் வருவான். நல்லா பூட்டை எழுத்து பார்த்துட்டு தானே படுங்கோ. ஆமா, எதையானும் பறி கொடுத்துட்டு நாளைக்கு திருன்னு முழிக்க வேண்டாம். இத்தனைக்கும் அந்த புருஷன் பதிலே சொல்லவில்லை. பீரோவை திறந்து அவள் நகைகளை வைத்து பூட்டியதும் நாகப்பனுக்கு காதில் விழுந்தது. அந்த புருஷன் சட்டையை கலற்றி கோட் ஸ்டாண்டில் மாட்டி தன் மணி பாக்ஸை அதில் வைத்தான். அந்த ஸ்திரீயின் கையில் இருந்த தங்கச் செயினுடன் கூடிய ரிஸ்ட் வாட்சை வாங்கி ஜேபியில் வைத்தான். பிறகு விளக்கை அணைத்து படுத்தான். அந்த ஸ்திரீயின் குரல் வர வர அடங்கிற்று. பிறகு பெரிய குரட்டைகள் அவள் தூங்கிவிட்டாள் என்பதை தெரியப்படுத்தின. சுமார் அரை மணி நேரம் கழித்து மறைவிடத்திலிருந்து வெளியே வந்த நாகப்பன் சட்டை ஜேபியில் இருந்த மணி பாக்ஸையும் கடிகாரத்தையும் மட்டும் எடுத்துக்கொண்டான். பீரோவை திறக்க அவனுக்கு தைரியப்படவில்லை. பிறகு பூனை போல அடி வைத்து தூங்குகிற தம்பதிகளை தாண்டி கொண்டு வெளியே வந்தான். வராந்தாவை கடந்து மாடியின் கைப்பிடி சுவரண்டை வந்ததும் சற்று தயங்கினான். அவன் மனக்கண் முன் ஒரு பரிதாபமான காட்சி தோன்றிற்று. மறுநாள் காலை அட்வொகேட் அருணாச்சலத்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதுதான் அது. களவு போன சமாச்சாரம் காலையில் அறிந்து அவருடைய மனைவி என்னவெல்லாம் பேசுவாள் ஏசுவாள் என்று நினைத்து பார்த்தான் அவன். கைகளை பிசைந்து கொண்டு மனோவேதனை தாங்காமல் அவர் நின்று கண்ணீர் விடுவது போல் தோன்றிற்று அவனுக்கு. நாகப்பன் தயங்கினான். அவன் முகத்தில் இரக்க குறி தெரிந்தது. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் தோன்றிற்று. பிறகு சட்டென்று வந்த வழியே திரும்பி தைரியமாக சென்றான். தம்பதிகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தான் எடுத்த பொருட்களை சட்டை ஜேபியின் முன்போல் வைத்துவிட்டு திரும்பினான். மனைவியை பற்றியும் அவள் அவனை ஏசப்போவதையும் நினைத்தபோது மனதிலே பெரும் கவலை குடிகொண்டது. ஆனால் என்னை போலவே குடும்பத்திலே சிரமப்படும் ஒருவருக்கு உதவி செய்தோம் என்ற திருப்திதான் மேலோங்கி இருந்தது அவனுக்கு. வெறுங்கையுடன் வீட்டை நோக்கி நடந்தான். தேவன் எழுதிய நாகப்பன் சிறுகதை முற்றும்.